நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பேரன்பே தபம் அறமே வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக தேடலில் உள்ள பெரியோர்களே, ஆன்மீக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் இறைவன் பேரருள் புரிவாராக. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய உள்ளது 40 என்ற அந்த ஆத்ம விசாரத்தை, ஆத்ம விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம். 4ஆம் செய்யுள். உருவம் தானாயன் உலகு பரம் மற்றாம் உருவம் தானன்றேலுவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவனவன் கண்ணலால் காட்சியுண்டோ கண்ணதுதான் அந்தமிலா கண்ணாமே. அற்புதமான, எளிமையான, எல்லோருக்கும் புரியக்கூடிய சுலபமான ஒரு ஆத்ம விளக்கம் இந்த செய்யுளிலே உள்ளது. செய்யுள் மிக எளிமையாக அமைக்கப்பட்டுள்ளது. சொன்னது போல செய்யுளை பார்ப்போம். உருவம் தான் ஆயின் உலகு பரம் அற்றான். தான் உருவம், தான் ஆயின். 3ஆ பிரிக்கணும். தான் என்றால் ஆத்மா, தான் உருவம், தான் இந்த உருவம் தான் ஆயின். உருவம் ஆத்மா எனில் ஆத்மாவானது தேகம், நான் தேகம் தான் என்று நினைப்பவர்கள். நான் யார் என்று கேட்டால் நான் இந்த உடல், இந்த தேகம் என்று ஆகிவிட்டால் உலகு பரம் அற்றாம். உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் பரம்பொருள், கடவுள், ஈஸ்வரன் எதுவென்றால் வைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு உருவமாகவே தெரியும். அதுவும் உருவமாகிவிடும், அதுவும் தேகமாகிவிடும் என்று கூறுகிறார். அப்போ நான் தேகம் என்று தான் பெரும்பாலான வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை தவிர்க்க முடியாதது. நான் தேகம் என்ற உள்ளுணர்வை இறைவன் ஒரு மனதிற்குள்ளே, அந்த ஆத்மாவுக்குள்ளே கொடுத்ததுனால தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே வேற கருத்து இருக்க முடியாது. ஆனால் நம்ம அதற்கு மேலே தேகத்தை தாண்டி நாம் பார்க்கும்போது ஆத்மா விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஆத்மாவை பார்க்கும்போது இதை கூற வேண்டியது உள்ளது. இது ஒரு எதிர்மறை கருத்து அல்ல. ஒன்றை விளக்குவதற்காக ஒன்றை பற்றி கூறுகிறார்கள். ஏனால் இதை பற்றி கொண்டுள்ளார்கள். உலகமே தேகம்தான் நான், தேகம்தான் எல்லாம், வாழ்க்கை எல்லாமே உடம்பு தான் என்று இருக்கிறது. இன்னும் நம்ம நாட்டில் அவ்வளவு தெரியாது. வெளிநாட்டிலிருந்து வரும்போது, மேற்கத்திய நாட்டிலிருந்து வரும்போது அவர்களுக்கு இந்த தத்துவத்தை புரிவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். நானும் பல பேருக்கு இங்கே வந்து உட்கார்ந்து 10 நாட்கள் வகுப்பெடுத்தால் கூட 10ஆவது நாள் பழையபடி அவர்கள் வாதம் செய்வார்கள். தேகம்தான் எல்லாம், அப்படிதான் இந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அந்த நம்பிக்கையில் ஊறி போயிருக்கின்றன என்று கூறுவார்கள். அது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். தேகம் தான் நான் என்பது சுலபம், தேகத்தை தாண்டி ஆத்மா ஒன்று உள்ளது என்றது ரொம்ப கஷ்டப்படுவார்கள் பல பேர். ஒரு சிலர் புரிந்து கொள்வார்கள். உருவம் தான் அன்றேல், தான் இந்த தான்னா ஆத்மா, தான் என்கிற வார்த்தையை தான் ஆத்மாவிற்காக பகவான் இங்கே தமிழில் யூஸ் பண்ணுறார். தான் உருவம் அன்றேல், நான் தேகம் இல்லை என்றால், இந்த ஆத்மாவானது தேகம் அல்ல என்றால் உவற்றின் உருவத்தை, அப்போ இந்த பல வகையான உருவத்தை, தேகங்களை கண்ணுறுதல் யாவன், யார் பார்க்கிறார்கள், எவன் எப்படி பார்க்கிறார்கள். யாவன் எவன் என்றால் எப்படி பார்க்கிறார்கள், யார் பார்க்கிறார்கள். ஒரு கேள்வி.
அப்போ நான் தேகமில்லை என்றால் இந்த உலகுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? இதனுடைய கேள்வி. கண்ணாலால் காட்சியுண்டோ? இது ஒரு 2 வார்த்தைகளாக இருந்தாலும் இது ஒரு அடிப்படை சத்தியத்தை கூறுகிறது. கண்ணாலால் காட்சியுண்டோ? கண்ணலால் அப்படின்னா மனது என்று பொருள். கண் அதனுடைய செயல் எங்க போய் முடிகிறது? மனதில் போய் முடிகிறது. அதான் கண்ணலால். கண்ணலால்னா மனம். கண்ணிலிருந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு இதுதான், இது மரம், இது செடி, இது கொடி, இது கலர், இது அது, இது அவர், இது இவர் என்று கண் பார்க்கும்போது அதை அறிவது எது? கண்ணா? இல்லை, மனம். ஆகவே கண்ணலால் என்றால் கண்ணால் எது அறிகிறதோ அது என்ன? மனம். மனமின்றி காட்சியுண்டோ? இப்போ காட்சிகள் பார்க்குறோம், பல காட்சிகளை பார்க்குறோம். மனமின்றி மனம்தான் உண்மையிலேயே பார்க்கிறது. கண் ஒரு நடுவிலே ஒரு கருவி. ஒரு கேமரா மூலமாக ஒருத்தர் பார்க்கிறார், ஃபோட்டோ எடுக்கிறார். அப்போது இந்த லென்ஸ் மூலமாக பார்க்குறார். ஆனால் பார்ப்பவர் யார்? அதுக்கு பின்னாடி இருப்பவர். அவர் தான் முடிவு பண்ணுறார் எந்த சீன் எடுக்கலாம் என்று. அதே போல் கண் முடிவு பண்ணுவதல்ல, மனம் தான் காட்சியை உண்மையிலேயே பார்க்கிறது. அப்போ 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று தேகம், அதுதான் நான், அதுதான் ஆத்மா. ஆத்மா என்றால் தேகம். இன்னொன்று மனம்தான் எல்லா காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. மனம் எல்லா காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. யாவன் எவன் என்பதற்கு ஒரு விளக்கம். உண்மையில் பார்ப்பது யார்? உண்மையில் பார்ப்பது யார்? இப்போ தேகமாக தன்னைத்தானே பாவிப்பவர்கள் கண்கள் மூலமாக காட்சிகளை பார்க்கிறார்கள். கண்ணலால் காட்சியுண்டோ? காட்சினாலே மனம்தானே அப்படிங்கிறார். அப்போ காட்சிகளை பார்க்கும்போது நான் தேகம் என்ற எண்ணம் இருப்பதனால தான் இந்த காட்சிகள் தெரிகின்றன. அது எல்லாருக்கும் புரியும். காட்சிகள் தெரியுதுனாலே அந்த மனம் தான் அதை பார்க்கிறது. கண் அதுதான் அந்தமிலா கண். அந்தமிலா எல்லையற்ற கண். உண்மையான கண் எதுவென்றால் அந்தமிலா கண். தேகம் இந்த ஆத்மா அல்ல என்னும்போது காண்பது எது என்றால் அந்தமிலா கண். தேகம் நான், தேகம் ஆத்மா, தேகம் உருவம் என்று எண்ணும்போது பார்ப்பது எது? மனம். கண்ணலால் காட்சியுண்டோ? மனம். நான் தேகம் அல்ல என்னும்போது கண் அதுதான் அந்தமிலா கண். அந்த எல்லையற்ற கண், அதைய ஞான கண் என்று கூறலாம். அப்போ நான் தேகம் அல்ல, இந்த ஆத்மா தேகம் அல்ல அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று பார்க்கிறதே, அது என்ன பார்வை, யார் பார்க்கிறார்கள் என்பது அதனுடைய 2 கேள்வி வருகிறது. ஒரு கேள்வி உருவம் தான் ஆயின், தான் உருவம் என்று எடுத்துக்கொண்டால் பார்ப்பது கண். தான் உருவம் அல்ல, அதற்கு மேலே ஆத்மா என்று சொன்னால் யார் பார்க்கிறது, எப்படி பார்ப்பது? இதுதான் அடிப்படை கேள்வி. ஆன்மீகத்தில் ரமண மகரிஷியினுடைய அடிப்படை விளக்கமே இங்கே தான் இருக்கிறது. யார் பார்க்கிறது, யார் எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி அதற்கு பதில் சொல்வதன் மூலமாக உபனிஷத்து முறைன்னு சொல்கிறது. உபனிஷத் என்று கூறக்கூடிய அந்த பெரிய பழைய பண்டை கால சாஸ்திரங்கள், குரு சிஷ்யர்களுடைய சம்வாதனை, ஒரு கேள்வி பதில் முறை. குரு பதில் சொல்வார், சிஷ்யன் கேள்வி கேட்பார். அந்த முறை இது. அவரே கேள்வி கேட்டு பதிலையும் கொடுக்கிறார். ஒரு சிஷ்யன் கேட்ட கேள்வியாக இது இருக்கும். தேகம் நான் அல்ல, இந்த ஆத்மா தேகம் அல்ல அப்படி என்றால் எந்த கண் பார்க்கிறது? அதை எந்த கண் பார்க்கிறது? பார்க்கணும் இல்லையா? எந்த கண் பார்க்கிறது?
அது ஞானக்கண். அதுதான் ஞானக்கண். கண் அதுதான் அந்தமிலா கண். அந்தமிலா கண், எல்லையற்ற கண் இருக்க முடியுமா? நம்ம இந்த ஊனக்கண் இருக்கே, போய் அந்த ஒரு பொருளை எடுத்துட்டு கொண்டு வா என்று சொன்னால், அங்க போய்விட்டு அந்த பொருள் அங்கே இல்லை என்று எத்தனை பேர் திரும்பி வருகிறார்கள். நீங்க போன உடனேயே கண் முன்னாடியே எல்லோருக்கும் தெரிந்தபடி அந்த பொருள் அங்கே இருக்கும். அதை எடுத்து காண்பித்து, என்ன கண்ணு தெரியலையா என்று கேட்போம். அதுதான், அவ்வளவுதான் அந்த கண்ணுக்கும் மனதிற்கும் உள்ள வேலை. அப்போ கண் பார்த்தது, மனது பார்க்கவில்லை. அதனால அவனுக்கு அந்த பொருள் தெரியவில்லை. கண்ணு பார்த்துட்டே தான் இருந்திருக்கும். இந்த ஊனக்கண்ணுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. எல்லையில்லா கண்ணுன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் தூரம் தான் தெரியும். பிசிக்கலா பார்க்க போனால் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் தெரியாது. கொஞ்சம் தூரத்திலேயே அடையாளம் தெரியாது, படிக்க முடியாது, அது என்ன என்று தெரியாது. பக்கத்துல போய் பார்க்க வேண்டும். ஆகவே இது எல்லைக்கு உட்பட்டது. வித் லிமிட்டேஷன்ஸ். அதுல கலர் பிளைண்ட் எல்லாம் வேற உண்டு. கலர் பிளைண்ட் உண்டு, ஷார்ட் சைட்ஸ் உண்டு, லாங் சைட் ப்ராப்ளம், இதெல்லாமே இருக்கு இல்லையா? அது ஊனக்கண்ணுக்கு வரும். ஞானக்கண்ணுக்கு எதுவுமே கிடையாது. ஞானக்கண் எப்பொழுதும் பிரமாதமாக பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஏன் கண்ணன் அப்படிங்கிறது இந்த ஒரு ஊமையை உபயோகப்படுத்துகிறார் என்றால், நம்ம பார்ப்பது என்பது நமக்கு உடனே புரியும். ஏதோ ஒன்றை பார்க்கிறது. பார்க்கும்போது நாம் உணர்வோடு இருந்தால் தான் பார்க்கிறோம். அப்போ ஞானக்கண் உணர்வோடு எதைய பார்க்கும்? கேள்வி. எப்படி பார்க்கும்? கேள்வி. அப்போ எதை பார்க்கும் என்றால், ஆத்மா எதை பார்க்கும்? எதையும் பார்க்காது. எப்படி பார்க்கும்? சாட்சி பாவனையாக சும்மா இருக்கும். தான் அடிப்படை உண்மை. சாட்சி பாவனையாக தானாக மிளிர்ந்து கொண்டிருக்கும், பிரகாசித்து கொண்டிருக்கும். சூரியன் சூரியனாக பிரகாசித்து கொண்டிருக்கிறான். அந்த ஒளி தன்னை போல வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா ஆத்மாவாக பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறது? எதை பார்க்கிறது என்றால், அது எதையும் பார்க்கவில்லை. அது உணர்வாக இருப்பதே பார்வை. உணர்வு பார்வை என்று சொல்லலாம். அது எதையும் பார்க்கல. அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டை வைத்து ஒரு பொருளை நாம் பார்ப்பதென்றால் பார்ப்பது என்று சொல்லலாம். தன்னைத்தானே பார்ப்பது என்பது உணர்வது. உணர மட்டுமே முடியும். 2 பேர் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஒருவர் பார்ப்பவர், ஒருவர் பார்க்கப்படும் பொருள். நமக்குள்ள 2 ஆத்மா இருந்தால் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பார்க்கும். இருக்கா? இருப்பது ஒரே ஒரு ஆத்மா. அதுவும் எல்லாருக்கும் இருப்பது ஒரே ஆத்மா. அந்த ஆத்மாவினுடைய அடிப்படை தன்மை ஒன்று. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் கண், ஞான கண் என்று சொன்னால் அது எதையோ பார்க்குமல்ல, அது என்ன என்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வருவது நல்லது. எதை பார்க்கும்? தன்னைத்தானே பார்க்கும். பார்க்கும் என்பதற்குரிய பொருள் என்ன என்றால், உணர்வாக பிரகாசிப்பது, உணர்வாக இருப்பது. அப்போ தியானத்தின் அந்த அடி மட்டத்திற்கு செல்லும்போது, கீழே ஆழமாக செல்லும்போது, ஒரு உணர்வாக மட்டுமே இருந்து கொண்டிருப்பது. உணர்வாக சித் என்று சொல்வது. சித், சத்து, சித்து, ஆனந்தம். சத்தியமானது சித்தாக உள்ளது, கான்சியஸ்னஸ் ஆக உள்ளது. எப்படி சத்தியம் எப்படி இருக்கிறது? சத்தியம்னா ஆத்மா. ஆத்மா எப்படி இருக்கிறது என்றால் சித்தாக இருக்கிறது, கான்சியஸ்னஸ் ஆக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது என்று கூறுவார் ஆதிசங்கரர். ஆகவே இந்த ஞானக்கண் எல்லோருக்கும் இருக்கா? சாமி அதெல்லாம் சரி, ஞானக்கண் நம்மகிட்ட ஏது? இதுதான் ஒரு காமெடி. ஆத்மாதான் ஞானக்கண். இப்போ உங்ககிட்ட ஆத்மா இருக்கா? இருக்கு. அப்போ அந்த ஆத்மாதான் ஞானக்கண். எப்போதென்றால்
அந்த மனமானது நான் தேகம் என்ற அந்த லிமிட்டேஷன்ஸ், அந்த வரைமுறைக்கு வெளியிலே சென்று விட்டால் அது எல்லையில்லா மனமாக, எல்லையில்லா உணர்வாக மிளிரும்போது அதுவே ஞானக்கண். அப்போ ஞானக்கண் பார்க்கிறது, ஒரு உணர்வாக இருக்கிறது என்று பொருள். அப்போ இது ஒரு அருமையான உவமேயம். கண் என்பது எல்லோருக்கும் புரியும். அப்போ ஏதோ ஒன்று பார்க்கணும். எதை பார்க்கணும்? சாட்சி பாவனையாக பார்க்கணும். சாட்சி பாவனையாக பார்க்க முடியாது, சாட்சி பாவனையாக இருக்க முடியும். கண் அதுதான் அந்தமிலா கண். கண் எப்படி எல்லையில்லா கண் ஆக முடியும்? ஆகாது. அதனால அந்தமிலா கண் என்பது யோசிக்க வேண்டிய ஒரு விசாரம், ஆத்ம விசாரம். அதுவாக நீ இருக்கிறாய், ஆத்மாவாகவே இருக்கிறாய். அதுவே அந்தமிலா கண், அதுவே ஞானக்கண். தன்னைத்தானே பார்ப்பதே ஞானக்கண் என்று பகவான் அற்புதமாக அழகாக இந்த செய்யுளில் கூறியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் இந்த செய்யுளினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் பிரித்து கொடுத்திருக்கிறேன். பிரித்துவிட்டு அதை பாருங்கள். உருவம் தான் ஆயின். இந்த ஆத்மா உருவம் என்றால் உலகு பரம் அற்றாம். உலகமும் அந்த பரம் கடவுளும் உருவமே. உருவம் தான் அன்றேல். இந்த ஆத்மா உருவம் இல்லை என்றால் உருவத்தை கண்ணுறுதல் யாவன் எவன்? இந்த உலகத்தையும் இந்த கடவுளையும் பார்ப்பது யார்? எப்படி? அதெல்லாம் பார்க்க முடியாது. அது ஆத்மாவாக மட்டுமே இருக்கும். கண்ணாலால் காட்சியுண்டோ. அது இந்த உலகத்தை பார்ப்பது மனம், அது வேற. கண் அதுதான் அந்தமிலா கண். உருவமில்லாத அந்த ஆத்மா என்பதை உணர்ந்த ஏற்பாடு அது ஞானக்கண். அதை பார்ப்பது எது? ஞானக்கண். இது இன்னும் விளக்கமாக இருக்கும். அதாவது நம்மை நாமே பார்க்க முடியாது, நமக்கு நாமே சாட்சியாக மட்டுமே இருக்க முடியும் என்பது விளக்கம். ஓம் நம சிவாய். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஓம் நாமலை ஆணை போற்றி. அருணாச்சலேஸ்வராய. அருணாச்சலா blesses you.